இந்த வினாக்குரிய விடையை எப்படி மிக இலகுவா செய்யறேன்னு தான் பார்க்க போறோம். ஒரு 5 செகண்ட்ல 10 செகண்ட்ல செய்துட்டு போயிடலாம். இது பெரும்பாலும் நிறைய பேர் தவறு விடுறது. அந்த தவறு விடுறாக்குள்ள நீங்க இருக்கக்கூடாதுன்னு இந்த காணொலி வரைக்கும் பாருங்க. அல்லது விட தெரிஞ்சா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் விடதாரம் 0.1 0.2 0.3 0.4 இதுல எந்த விட பொருத்தமா இருக்கும்? 4வது கேள்விக்குரிய விட எந்த விட பொருத்தமா இருக்கும்? முதலாவதா, ரெண்டாவதா, மூன்றாவதா, 4வது எந்த விட பொருத்தமா இருக்குன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பெரும்பாலும் நிறைய பேர் தவறு விடுறாங்க. அந்த தவறு விடுறாக்கள் நீங்க இருக்கக்கூடாதுன்னா இந்த காணொலியை தொடர்ச்சியா பாருங்க. நாங்கள் இதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு 3 விதமான கேள்வியை பார்த்துட்டு இந்த 4வது கேள்வியை மிக இலகுவா செய்துட்டு போயிடலாம். அல்லது விட தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாங்கள் இந்த 3 வினாவையும் பார்த்துட்டு வருவோம். இப்போ இதை செய்யறதுக்கு எங்களுக்கு நாங்கள் இதுக்கு முதல் 3 காணொலி தொடர்ச்சியா போட்டிருக்கிறோம். வர்க்கமூலத்துக்குள்ளே இருக்கிற பெருமானத்துக்கு ஷார்ட்கட்ல இப்படி செய்யறேன். அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க. 3 காணொலி இருக்குது. இப்போ அதை பயன்படுத்தி இதை செய்ய போறோம். நாங்கள் வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிற பெருமானங்கள் அதை இன்னொரு வர்க்கமூல பெருமானம் இருக்குது. முதல்ல என்ன செய்ய போறோம்னா உள்ளுக்கு இருக்க வர்க்கமூல பெருமானத்தை இல்லாம பண்ண போறோம். உள்ளுக்கு இருக்க வர்க்கமூல பெருமானத்தை இல்லாம பண்ண போறோம். அதாவது வர்க்கமூலத்தை இல்லாம பண்ண போறோம். உள்ளுக்கு இருக்க வர்க்கமூலத்தை இல்லாம பண்ண போறோம். வெளியில இருக்க வர்க்கமூலம் இருக்கட்டுக்கும். உள்ளுக்கு இருக்க வர்க்கமூலத்தை இல்லாம பண்ண போறோம். வெளியில இருக்க வர்க்கமூலத்துக்குலாம் இது இருக்கு. முதலாவது கேள்வி செய்யும் போது மெதுவா செய்வோம். அடுத்தடுத்ததுல ஒரு 5 செகண்ட்லயே செய்துட்டு போயிடலாம். கூட்ட போறோம். இப்ப வர்க்க மூலத்துக்கு இருக்கிற பெருமானம் 0.0009. இதை எப்படி செய்யறேன்? மிக இலகுவா 5 செகண்ட்ல செய்யறேன். காணொலி ஏற்கனவே போட்டாச்சு. 9 வர்க்க மூலங்களுக்கு தெரியும். 3 தசத்துக்கு பின்னுக்கு 4 இலக்கம் இருந்தா அதுகின்ற அரைவாசி 2 இலக்கம் வர்ற மாதிரி தசம் குத்தணும். அப்ப 0.03 தான் இதுக்குரிய விடை. இது ஏற்கனவே முதலாவது காணொலியில பார்த்துட்டோம். நாங்கள் வர்க்கமூல ஷார்ட்கட்ல முதலாவது காணொலியை பார்த்துட்டோம். 0.03 இதுக்குரிய விட 0.03. அதாவது வர்க்கமூலத்துக்கு இருக்கிற 9 வர்க்கமூலம் 3 தசத்துக்கு பின்னுக்கு 4 இலக்கம் இருக்கிறபடியா தசத்துக்கு பின்னுக்கு 2 இலக்கம் வர்ற மாதிரி தசம் குத்தணும். இப்ப வர்க்கமூலத்துக்குள்ளுக்க 2ஐயும் கூட்டினோம்டா 0.1ஐயும் 0.3ஐயும் கூட்டினோம்டா தசம கூட்டல் ஏற்கனவே நாங்க போட்டோம் காணொலி. அதை பார்க்கலனாலும் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ 0. இதுக்குரிய விட வந்து 0.04 வருகுது. இப்போ வர்க்கமூலம் எடுக்கிறது தசத்துக்குள்ள வர்க்கமூலத்துக்குள்ள தசம பெருமானம் இருந்தால் இப்படி வர்க்கமூலம் எடுக்கிறோம். அதே தான் செய்ய போறோம். இங்கே 4 வர்க்கமூலம் 2 எங்களுக்கு தெரியும். தசத்துக்கு பின்னுக்கு 2 இலக்கம் இருந்தா தசம் குத்தும் போது தசத்துக்கு பின்னுக்கு 1 இலக்கம் இருக்கிற மாதிரி தசம் குத்தி விட்டா சரி. இப்போ முதலாவது மட்டும் மெதுவாக பார்த்துனாங்க. இப்போ மற்றதுல பட வேண்டும் வேகமாக பார்த்துட்டு போயிடலாம். இப்போ 2வது காணொலியை பார்ப்போம். நாங்கள் ரெண்டாவது வினாவை பார்ப்போம். 2வது வினாக்குரிய விட என்ன வரும்ன்றதை மிக இலகுவா செய்யலாம். 2வது கேள்வி வந்து வர்க்க மூலத்துக்குள்ள 0.04 இருக்கு. அது இருக்கட்டுக்கும். இப்போ இதுக்குரிய விட எங்களுக்கு தெரியும். 25 வர்க்க மூலம் 5 எங்களுக்கு தெரியும். தசத்துக்கு பின்னுக்கு 4 இலக்கம் இருந்தா தசத்துக்கு பின்னுக்கு 2 இலக்கம் அதின் அரைவாசி 2 இலக்கம் வர்ற மாதிரி தசம் குத்தணும். இப்போ கூட்டி விட்டோம்னா சரி. 0.04ஐயும் 0.05ஐயும் கூட்டணும்னா 0.09. இதுக்கு வர்க்கமூலம் எடுக்க எங்களுக்கு தெரியும். 9 வர்க்கமூலம் 3 தசத்துக்கு பின்னுக்கு 2 இலக்கம் இருந்தா தசத்துக்கு பின்னுக்கு 1 இலக்கம் இருக்கு மாதிரி தசம் குத்தினா சரி. அப்போ 2வது குறிய விடையும் முடிஞ்சிச்சு. 0.3 தான் 2வது குறிய விட. இதை பயன்படுத்தி இதே மாதிரியே 3வது செய்யலாம். 3வது செய்திட்டோம்னா 4வதுக்கு என்ன விடைன்றதை நீங்களும் கமெண்ட்ல பதிவு பண்ணக்கூடிய இருக்கு. இப்போ 3வது கேள்வியும் பார்த்துருவோம். வர்க்க மூலத்துக்குள்ள 0.09 இருக்குது. அதோட இன்னொன்று இருக்குது 0.0049. 49 வர்க்க மூலம் 7 தெரியும் உங்களுக்கு. 49 வர்க்க மூலம் 7 தெரியும். தசம் குத்தேக்க மட்டும் தசத்துக்கு பின்னுக்கு 4 இலக்கம் இருக்கக்கூடிய அதன் அரைவாசி வர்க்க மூலம் எடுக்கும்போது போடணும். அதனால 0.09. இது பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க, விளக்கமா இருக்கும். முதலாவது காணொலியில் அல்லது பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ இதை கூட்டினோம்னா சரி. வர்க்க மூலத்துக்குள்ள 0.09 0.09 கூட்டினோம்னா 0.16 தசம கூட்டல். இப்போ 0.16 கூடிய விட எங்களுக்கு தெரியும். எப்படி செய்யறது? 16 வர்க்க மூலம் 4 தெரியும். தசத்துக்கு பின்னுக்கு 2 இலக்கம் இருந்தா தசத்துக்கு பின்னுக்கு 1 இலக்கம் இருக்குமே தசம் குத்தி விட்டா சரி. அப்ப 3வது கேள்விக்குரிய விட வந்து 0.4. இப்ப 4வது கேள்விக்கு போகிறோம். 4வது கேள்விக்கு போனோம்னா 4வது கேள்வி இப்ப நீங்களே கமெண்ட்ல பதிவு பண்ணக்கூடியதா இருக்கும். என்ன விட வரமாட்டது நிறைய பேர் கமெண்ட்ல பதிவு பண்ணிருப்பீங்க. எல்லாரும் இப்பவும் பதிவு பண்ணலாம். இதுல இந்த விட பொருத்தமா இருக்கும்ன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்ப நாங்கள் இதற்குரிய விளக்கத்தை விளக்கமா பார்ப்போம்.
அதில் தெரிஞ்சால் கமெண்ட்ல இப்போவே பதிவு பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் இதை பார்த்தோம்னா வர்க்க மூலத்துக்குள்ளே பெரிய வர்க்க மூலத்தை வச்சிருப்போம். 0.01 இருக்கட்டும், 0.01 இருக்கட்டுக்கும். மற்றதை உள்ளே வச்சிருப்போம் 0.01 இருக்குது. மற்ற வர்க்க மூலத்தை இல்லாமல் பண்ணுவோம். 64 வர்க்க மூலம் உங்களுக்கு தெரியும். 8 தான் 64. அப்போ 8 தான் வரப்போ தசம் குத்துறது மட்டும் தெரியும். தசத்துக்கு பின்னுக்கு 4 இலக்கம் இருக்கிறபடியா தசத்துக்கு பின்னுக்கு அது இந்த அரைவாசி 2 இலக்கம் வர்ற மாதிரி தசம் குத்தணும். இப்போ இதை கூட்டினோம்னா என்ன வரும்னு தெரியும். வர்க்கமூலத்துக்குள்ள 0.09 வரும். அப்போ இது இந்த வர்க்கமூலம் எடுத்தால் தெரியும் எங்களுக்கு இதில் எந்த விட வரும். 0.3 தான் விடு. அதாவது 9 வர்க்கமூலம் 3, தசத்துக்கு பின்ன 2 இலக்கம் இருந்தால் 1 இலக்கம் வர்ற மாதிரி தசம் குத்தணும். 0.3 தான் இதுக்குரிய விட. நிறைய பேர் சரியாக கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணியிருந்தால் அதையே பயன்படுத்தி இந்த 5வது வினாக்குரிய விட என்ன வருமன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதையும் 5வது வினாண்டு போட்டுட்டு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் வேணும்டா இதுக்கும் விட தாரன் என்ன விட வருமன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவது விட வந்து 0.1, 2வது விட வந்து 0.2, 3வது விட வந்து 0.3. இந்த 3 விடையில எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கும் அதே மாதிரி தான் செய்யணும். செய்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வினாக்களோட சந்திப்போம். ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி எடுத்து பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். வர்க்க மூலத்துக்குள்ள கூட்டல் அடையாளத்தோட இன்னொரு வர்க்க மூலம் வந்து அதை எப்படி செய்யறேன்னு நாங்கள் பார்த்துருக்கோம். மிக ஷார்ட்கட்டில் செய்துட்டு போயிடலாம். இந்த 4 கேள்வியும் விளக்கமாக பார்த்துருக்கோம். அதாவது ஷார்ட்கட்டில் வர்க்க மூலத்துக்குள்ள ஷார்ட்கட்டில் செய்கிற வினாக்கள் சம்பந்தம் 4 கேள்வியும் விளக்கமாக பார்த்துருக்கோம். இதே மாதிரி வேறுபட்ட வித்தியாசமான ஒரு காணொலி அடுத்த காணொலியாக வரப்போது. வேறுபட்ட வித்தியாசமான காணொலி ஒன்று வரப்போது. அதை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிடிச்சிருந்த இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது பயனில் இருக்கும்னா அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வித்தியாசமான காணொலியை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த காணொலியில் அந்த வித்தியாசமான காணொலியோடு சந்திப்போம். நன்றி.